தக்காளி ரசம், மிளகு ரசம், மாங்காய் ரசம்னு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரசம் சாப்பிட்ருப்போம். எத்தனை பேர் இந்த பருப்பு ரசம் சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிடாதவங்க இந்த ரீலை சேவ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தில் தாராளமாக ரசத்தை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அது செய்ய குக்கரில் 2 ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 தக்காளியே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் அடங்கினதும் ஒரு மேஷர் வச்சு லைட்டாக மசிச்சு விடுங்க. இப்போ ஒரு இடிக்கல்ல 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், கூடவே ஒரு பச்சை மிளகாய், 8 பல் அளவுக்கு பூண்டை தோலோடு சேர்த்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக. இப்போ ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்து அதையும் லைட்டாக ஒன்றும் பாதியமாக நசுக்கி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம நசுக்கி வச்ச பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் பருப்பு தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கம்மன்னு சூப்பரான பருப்பு ரசம் ரெடி. ட்ரஸ்ட் மீ, இந்த ஒரு ரசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ரசத்தை விட உங்களுக்கு இந்த ரசம் தான் கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.